அன்புள்ள சகோதர சகோதரிகளும் அனைவருக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க் நற்செய்தியில் 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இயேசு ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்துக்கு போனாலும் ஒரே சத்தமாக இருக்குது. அந்த சூழ்நிலை சுற்றி வியாபாரம் செய்கிறாங்க. அப்போ அது ஆலயத்தில் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை இல்லை, அமைதி இல்லை, ஒரு ஜெபம் செய்யும் இல்லமாக அது இருக்குது. அதனால் இயேசு ஆத்திரம் ஒரு கயிறு எடுத்து விரட்டுறாரு எல்லாத்தையும். யூரோப்புக்கு போயிருக்கேன், ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கேன், இத்தாலிக்கு போயிருக்கேன், நம்ம இஸ்ராயல் கூட போயிருக்கேன். ஆலயத்துக்கு போயிருக்கேன். அங்கேயும் அமைதி. வெளியே போட்டுருவாங்க போர்ட், சைலன்ஸுன்னு, யாருமே பேச மாட்டாங்க. அமைதியாக மெதுவாக நடந்து போய் இயற்கையில் அமர்ந்து மக்கள் வேண்டுவாங்க இறைவன்கிட்ட. அதே மாதிரி இந்தியாவிலையும் பார்த்துருக்கேன். பெரிய அந்தோனியார் கோயில் பாரிஸ் சென்டர் அங்கே இருக்குது. எல்லாம் அமைதியாக திவ்ய நற்கருணை முன்னுக்கு இருக்குது. எல்லாம் அமைதியாக வேண்டுவாங்க. இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நம்முடைய ஆலயங்களில் நாம் இந்த அமைதியை கடைப்பிடிக்கிறோமா? நான் பெரும்பாலும் பார்த்துருக்கேன். ரொம்ப இடத்துல ஒரே சத்தமாக இருக்கும். இல்லை மார்க்கெட் மாதிரி ஆகிரும். எல்லாம் பூசை முடிஞ்சு கூட ஒரே சத்தம் உள்ள கதை பேசுகிறாங்க. அந்த திவ்ய நற்கருணை முன்னுக்கு இருக்காரு, இயேசு இருக்காரு. அதுக்கு மரியாதை கூட இல்லை. எல்லாம் பேசிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறதுனா வெளியே போய் பேசணும். உள்ள மக்கள் சில பேர் ஜெபம் செய்வாங்க. அதை விட முக்கியம் இருக்குன்னா மரியாதை கொடுக்கணும். இயேசுவுக்கு மரியாதை கொடுக்கணும். ஜப ஆலயம் ஒரு ஜப இல்லம். அமைதியை கடைப்பிடிக்கணும். அமைதியாக நாம் இறைவனுக்கு வழிபாடு செய்யணும். இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆலயங்களை ஜப இல்லமாக அமைதியில் நாம் ஜபிக்க கூடிய இல்லமாக இருக்க செய்வோம். பேசுறதுனா வெளியே போய் பேசுவோம், உள்ளே பேச வேணாம். ஏன்னா இயேசு அங்கே இருக்கார், இயேசு வீற்றிருக்கிறார். அந்த திவ்ய நற்கருணையில் இயேசு வீற்றிருக்கிறார். அவருக்காவது மரியாதை கொடுப்போம். ஆகவே இதை கடைபிடித்து வாழ மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.